ஒரு உறவு எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா தாயின் கருவிலிருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு உறவு எங்கே ஆரம்பிக்குதுன்னா கருவில் இருந்து ஆரம்பிக்குது. அப்படி நான் எங்கள் அம்மாவை நினச்சி ஒரு பாடல் வரி எழுதினேன். நான் எங்கள் அம்மாவை நினச்சி ஒரு சாங் எழுதினேன். அம்மா என்பது ஒரு எமோஷன். அம்மான்றது வந்துட்டு ஒரு எமோஷன். அது எல்லாரும் அம்மாவுக்காகவும் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் அம்மா சாங். அது கருவாக இருந்த எனக்கு உருவத்தை தந்தவள் அம்மா என்று எமோஷ்னல் ஆனார் ரவிமோகன். கருவாக இருந்தேனே உருவை நீ தந்தாயே அப்படின்ற லிரிக் நான் எழுதினேன். கருவாக இருந்தேனே உருவை நீ தந்தாயே அம்மா நீ என்னை விட்டு போகாதே. என் சாமி நீயே உன் கோயில் நானே என்று கெனிஷா பாட, என் வாரம் நீயே உன் வேகம் நானே என் சாமி நீயே உன் கோவில் நானே. ரவிமோகனின் அம்மா கண் கலங்க அரங்கமே எமோஷ்னல் ஆனது. பிறகு அம்மாவை மேடைக்கு அழைத்து பிறந்தநாள் பரிசு கொடுத்து எமோஷ்னல் ஆனார் ரவிமோகன். எங்கள் அம்மாவுக்கு நேற்றுக்கு பர்த்டே. இது உங்களுக்கான கிஃப்ட் அம்மா. இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க ப்ளீஸ். அம்மா 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 கருவாக இருந்தேனே உருவை நீ தந்தாயே அம்மா நீ என்னை விட்டு. அவர் அம்மா பேசுகையில், அவன் குழந்தையில் நடக்கும்போது ஓடிப்போய் பிடித்தவள் நான் என்று ரவிமோகனின் அம்மாவும் எமோஷ்னல் ஆனார். அவன் குழந்தையில நடக்கும்போது கீழே விழுந்துடக்கூடாதுன்னு பின்னாடியே போய் பிடிச்சவன் நான். அவன் எல்லாமே அவரின் அம்மா அழ ரவிமோகன் ராஜா மோகன் என்று அரங்கமே எமோஷ்னல் ஆனது. பிறகு அம்மாவின் மடியில் படுத்திருக்கும் படத்தை பரிசளித்த ரவிமோகனின் பாசம் அது வேற லெவல் எமோஷ்னல். கருவாக இருந்தேனே உருவை நீ தந்தாயே அம்மா நீ என்னை விட்டு போகாதே என் வாரம் நீயே உன் வேகம் நானே என் சாமி நீயே உன் கோவில் நானே. அம்மாவின் பெருமையை பற்றி கூற இதுவே மிகப்பெரிய உதாரணம்.